ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். கோலாகலமாக ராஜாகம் அப்படிங்கிற டாஸ்க் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டாஸ்கில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பெண் வீட்டார், அந்த பக்கம் வந்து ஆண்கள் வீட்டார். ஸோ ரெண்டு பேரும் தனித்தனி ராஜாங்கத்தில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த ராஜாங்கத்தில் நடக்கக்கூடிய விளையாட்டுகள், போட்டிகள், சுவாரஸ்யங்கள் இதெல்லாம் தாண்டி யார் வந்து வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் கடைசியாக ராஜாவாகவோ இல்லை ராணியாகவோ இருக்க போகிறாங்க. ஸோ இதனை தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து ராஜா அவர்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ராணி அவர்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் அணியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சமைச்சிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ சமைச்சிட்டே இருக்கும்போது பெண்கள் அணியினர் வந்து இவர்கள் ஏன் இவ்வளோ நேரம் சமைத்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் எத்தனை மணித்துளிகள் இருக்கிறது என்று சாச்சினா அவர்கள் கேட்க, அதுக்கு நம்மளுடைய மூதாட்டி அதாவது ராஜமாதா இருக்காங்கல்ல பவித்ரா அவர்கள், சீக்கிரம் சமைத்து விட்டு வெளியே போங்கடா நாயங்களா அப்படின்னு சொல்லாமல் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்கள் அணியில் இருக்கக்கூடிய தீபக் அவர்கள் வந்து, இங்கே பாருங்கள் சமைக்கிறது உங்களுக்கு இல்லை எங்களுடைய ராஜாவுக்கு, ஸோ அதனால் லேட் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்ல, லேட் ஆகிறது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்போம். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டை தாண்டி நீங்கள் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆணையிடுறாங்க நம்ம சாச்சனா அவர்கள். ஸோ இதனை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து ஏற்படுகிறது. குழப்பம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சாப்பாடையும் வந்து பார்த்திங்கன்னா செய்யாமல் விட்டுட்டாங்க போல். ஸோ எல்லாரும் வந்து பசியில் வாடிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ராணி அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வந்து நம்ம சாச்சனா அவர்கள் வந்து இல்லை முடியவே முடியாது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம பிரஜைகள் எல்லாம் வந்து சாப்பாடு இல்லாமல் அப்படியே தத்தளித்து போய் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து எவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வரப்போகுது. அண்ட் லாஸ்ட் வீக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த கேரக்டரை விட்டு வெளியே வந்து ரொம்ப பர்சனலாக அட்டாக்கிங்காக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து இந்த வாரமும் அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜய் விஷால் அவர்களையும் தர்ஷிகா அவர்களையும் ஒன்று சேர்த்துற மாதிரி அவங்களுக்கு வந்து கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து குக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம பவித்ரா அவர்களுக்கும் அப்புறம் ராஜா நம்ம ராணவ் அவர்களுக்கும் ஸோ கனெக்டிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொறுப்புகள் கேரக்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் அண்ட் தர்ஷிகா ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி வந்து உள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கூட அந்த லவ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் இப்படி ஒரு கேரக்டர் ரெண்டு பேருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ரொம்ப ஹார்ஷான கேரக்டர்ஸும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து பிரச்சனைகளாக மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். பட் இந்த ராஜாகம் டாஸ்க் அப்படின்னாவே எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு சீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீமோட சீசன் தான். ஸோ இந்த ராஜாகம் டாஸ்கில் அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணி பயங்கரமாக வந்து ஃபைட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க பயங்கர சுவாரஸ்யமாக வந்து இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். முத்துக்குமரன் அவர்கள் புதுசாக ஒரு கேரக்டர் வந்து ட்ரை பண்ணுறாப்புல, அது ரசிக்கும்படியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.